வெல்கம் டு சங்கீதா சமையல். நாம் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் 3 பல்லாரி உள்ளி கட் பண்ணி வச்சுருந்தா போட்டாச்சு. 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தா போட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்புறம் 4 மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மாற்றி மாற்றி கிண்டி கொடுக்கணும். அப்புறம் சிக்கன் மசாலா அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி எடுக்கணும். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது அடியில் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். அதையும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் எடுத்து போட்டு நம்ம அதையும் நல்லா மாற்றி மாற்றி கிண்டி கொடுக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. அதில் 1/4 துண்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றணும். ஊற்றி நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் மூடி போட்டு சரி வேகட்டது. அப்புறமா ஒரு சின்ன கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய் பொடி இது தனியாக வறுத்து அந்த மணம் நல்லா இருக்கும், வாசனை நல்லா இருக்கணும். இதை வறுத்து இந்த சிக்கன் கிரேவி கூட இதையும் தட்டணும். நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறம் நாம் முந்திரி பருப்பு, தேங்காய் 3 சில்லு தேங்காய், முந்திரி பருப்பு 25 கிராம் ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கு. அதையும் அதில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.